வணக்கம். கனிமொழி அவர்களை பார்த்தவுடன் டிவிகே டிவிகே என்று கத்திய தாவேகா தம்பிகள் சட்டென நின்று கனிமொழி அவர்கள் செய்த செயல் மிரண்டு போன தாவேகாவினர். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. அப்படி திமுக எம்பி கனிமொழி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்களது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பொது இடங்களில் டிவிகே டிவிகே என்று கத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அது விஜய் நடத்தும் கூட்டங்களில் அதிகமாக இருக்கும். விஜய் வரும்போதும் போகும்போதெல்லாம் அதிகமாக டிவிகே டிவிகே என்று கத்துகிறார்கள். இது பொதுவாக எல்லா கட்சிகளிலும் நடப்பதுதான். ஆனால் தாவேகாவினரோ ஒரு கட்டம் மேலே போய் மற்ற கட்சிகளின் கூட்டங்களிலும் போய் இதேபோல் கத்துவது வழக்கமாகி வருகிறது. முக்கியமாக கொள்கை எதிரி என்று கூறும் பாஜகவின் கூட்டங்களில் தாவேகா நிர்வாகிகள் இப்படி கத்துவதில்லை. மாறாக அரசியல் எதிரியான திமுகவின் நிகழ்வுகள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளும் பொது நிகழ்வுகளில் இப்படியெல்லாம் தாவேகா நிர்வாகிகள் கத்துகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காரில் வேகமாக செல்லும் போது கூட வெளியே சாலையில் நின்று பெரிதாக யாருக்கும் கேட்காதபடி கேமராவில் மட்டும் ரெக்கார்ட் ஆகி ரீல்ஸ் போட வசதியாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் டிவிகே டிவிகே என்று கத்துவது வழக்கமாகி வருகிறது. அந்த வகையில்தான் திமுக எம்பி கனிமொழியிடமும் அவர்கள் இதே காரியத்தை செய்ய போய் கடைசியில் கனிமொழி அவர்கள் கொடுத்த பதிலடி தற்போது ட்ரெண்டாகி வருகிறது. அதாவது நேற்று கனிமொழி அவர்கள் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு வெளியே வந்தார். அப்போது இரண்டு தாவேகாவின் தம்பிகள் சம்பந்தமே இல்லாமல் டிவிகே டிவிகே என்று கத்தினார்கள். அப்போது கனிமொழி அவர்கள் இதனை பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை. அவர் கண்டுகொள்ளவில்லை என்று தெரிந்ததும் வேண்டுமென்றே மீண்டும் டிவிகே டிவிகே என கத்தினார்கள். உடனே இதை பார்த்து யாருங்க இது என்று கிண்டலாக பார்த்து கனிமொழி அவர்கள் சிரித்தார். மேலும் அவர்களிடம் இங்கே வந்து பேசுங்கள் என்றும், எதற்காக இப்படி கத்துகிறீர்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம் என்று கனிமொழி அவர்கள் கேட்டார். கனிமொழி அவர்களது இந்த செயலை பார்த்ததும் தாவேகா தம்பிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றனர். மேலும் வாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்று கனிமொழி அவர்கள் மீண்டும் கேட்டு, உங்களால் முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஆனால் உங்களால் எல்லாம் முடியுமா என்று பதிலடி கொடுத்தார் கனிமொழி அவர்கள். இதை கேட்டு எதுவும் பேச முடியாமல் கடைசியில் தாவேகா தம்பிகள் அங்கிருந்து வெளியேறினார்கள். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் கனிமொழி அவர்களது இந்த செயலை பாராட்டி திமுகவினரும் பொதுமக்கள் பலரும் கமெண்டுகளை பதிவு செய்து வருகின்றனர். சம்பந்தமே இல்லாமல் திமுக நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து டிவிகே டிவிகே என கத்தி கொண்டு வந்த தாவேகா தம்பிகளுக்கு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கொடுத்த இந்த பதிலடி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.